ஓம் சாந்தி 29/8/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி ஞான சந்தனத்தை அரைப்பது அல்லது தூய்மை ஆகுவதுதான் சுய ராஜ்யத்தை அடைவதாகும். நீங்கள் தூய்மையின் உறுதிமொழி எடுங்கள், அப்போது சூரிய வம்சத்தின் திலகம் கிடைக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் ராக்கி கட்டுகிறார், யார் திலகம் இடுகிறார், மேலும் இனிப்பு வழங்கும் பழக்கம் ஏன் வந்திருக்கிறது? பதில்: உங்களுக்கு பெரிய மம்மி ராக்கி கட்டுகிறார், தூய்மையாக்குகிறார். நீங்கள் தூய்மையாகுவதற்கான உறுதிமொழி எடுக்கிறீர்கள் என்றால் பாபா சுயராஜ்யத்தின் திலகத்தை வைக்கிறார். இனிப்பு கொடுப்பது என்பது அனைத்து வரதானங்களையும் கொடுப்பதாகும். தந்தை சுய ராஜ்யத்தின் திலகத்தின் கூடவே அனைத்து வரதானங்களையும் கொடுக்கிறார். இந்த பழக்கத்தின் ஞாபகார்த்தமாக தான் இது நடந்து கொண்டு வருகிறது. முரளியின் பாடல்: இங்க காதல், அங்கே உலகம். ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார் என்றால் பகவானின் பெயர் வேண்டும். ஏனென்றால் பகவானுக்கு ஒரு பெயர்தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஷரீரத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் பெயர் மாறுகிறது. அனைவருக்கும் ஷரீரம் இருக்கிறது, மேலும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகிறார்கள். எனவே பல பெயர்கள் இருக்கிறது, எத்தனை சம்பந்தங்கள் இருக்கிறது. இப்போது இங்கு ஒரு சம்பந்தம்தான். அந்த அநேக சம்பந்தங்கள் கீழே கொண்டு செல்கிறது, விழ வைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சம்பந்தம்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். இது மேலே கொண்டு செல்கிறது. இப்பொழுது ஜீவாத்மாக்களாகிய உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவுடன் காதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உலகத்துல மனிதர்களை காதலிக்கிறாங்க. அந்த மனித காதல் உங்களை கீழே தான் கொண்டு போகுது. அதனால்தான் ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காதல் உயர்ந்ததிலும் உயர்ந்தது, உங்களை மேலே கொண்டு போகுது அப்படின்றார். அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். இதில் நிச்சயம் இருக்கிறது அல்லவா? அதாவது பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன் மீது, கண்களுக்கு தெரியாத அந்த இறைவன் மீது உங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. இதுல நிச்சயம் இருக்குதானே அப்படின்றார். நாம் தாய் தந்தைக்கு முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளே, இந்த காமம் என்ற பரம எதிரியை வெற்றி அடையுங்கள், அல்லது மாயை ராவணனை வெற்றி அடையுங்கள். இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதில் மூட நம்பிக்கை எதுவும் இல்லை. அவசியம் பாபாவை நினைக்க வேண்டி இருக்கும். நான் பிரம்மா மூலமாக உங்களுக்கு ராக்கி அணிவிக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எல்லையற்ற தந்தை சிவ் பாபா வந்து உங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆத்மாக்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. மற்றபடி எந்த செலவும் இல்லை. குழந்தைகளே, என்னிடம் உறுதிமொழி எடுங்கள். பிறகு நீங்கள் சுயராஜ்யத்தை அடைவீர்கள் என்று தந்தை சுயம் கூறுகிறார். சுயராஜ்யத்தின் திலகத்தை அவரே இடுகிறார். சுயம் தந்தையே வந்து ஆத்மாக்களாகிய உங்களை ஞான அமிர்தத்தால் சுத்தம் செய்கிறார். ஞான அமிர்தம் என்பது தண்ணீர் கிடையாது. நீங்கள் 63 பிறவிகள் விஷக்கடலில் மூழ்கி வந்தீர்கள். எனவே செல்லமான குழந்தைகளே, இப்போது நீங்கள் 84 பிறவிகள் முடித்து விட்டீர்கள். இப்போது இது கடைசி பிறவி. தூய்மையாகுங்கள், என்னுடைய வழிப்படி நடந்து செல்லுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் சுயராஜ்யத்தை அடைவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகள் ஞான சந்தனத்தை இழைத்து தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால் பாபா திலகம் வைப்பார். அதாவது மகாராஷ்டிரால ஒரு பெரிய மகான் துளசிதாஸ்
ராமருடைய பக்தர். அவர் எப்பவுமே சந்தனத்தை இழைப்பார். ஒவ்வொரு முறை அதை செய்யும்போது ராம் ராம் சொல்லிட்டே செய்வார். அதுக்கப்புறம் அது நெற்றியில அவரே வச்சுப்பார். ஆகையில பாபா அந்த ஒரு உதாரணத்தை கொடுத்து, நீங்களும் கூட ஞான சந்தனத்தை இழைக்கணும் அப்படின்றார். ஞானம் மனனம் செய்ய 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 தூய்மையாகணும். அப்பதான் உங்களுக்கு பாபா திலகம் வைப்பார் அப்படின்றார். இந்த பிரம்மாவும் முயற்சியாளர்தான். சிவபாபா முயற்சி செய்ய வைப்பார். சிவபாபா இவரை வைரம் போல் மாற்றுகிறார். எனவே முக்கியமான விஷயம் தூய்மையாக இருப்பது. வீட்டில் ஒன்றாக இருங்கள், ஆனால் தூய்மையாக இருங்கள். இப்போது உங்களை ஸ்ரீ என்று சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாதான் உங்களை லக்ஷ்மி நாராயணர் போல் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். பாபா திலகம் வைக்கிறார், வாயை இனிப்பாக்குகிறார். அதாவது உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார் அல்லவா? வெற்றி திலகத்தை வைத்து நீங்கள் சதா சுயராஜ்யத்தை அடைவீர்கள் என்று வரதானம் கொடுக்கிறார். அது சர்வ சக்திவானின் ராஜ்யமாகும். அங்கே சதா சுகமாக இருப்பீர்கள். துக்கத்தில்தான் அனைவரும் நினைக்கிறார்கள், சுகத்தில் யாரும் நினைப்பதில்லை. இங்கு பலவிதமான துக்கம் இருக்கிறதல்லவா? நஷ்டம் அடைகிறார்கள் என்றால் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. நோய் வரும்போது எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய திலகம் வைக்கிறேன்றாரு, தூய்மையின் திலகம் வைக்கிறேன்றாரு, வெற்றி திலகம் வைக்கிறேன்றாரு. இப்போ ராஜ்ய பாக்கியத்தின் திலகம் வைக்கிறேன் அப்படின்றார். இது துக்க உலகம், அது சுக உலகம். படிக்கும் போது முழு கவனமும் படிப்பில் கொடுக்க வேண்டும். படிக்கும் போது வீண் விஷயங்களை வர்ணனை செய்ய மாட்டார்கள். ஒருவேளை வகுப்பில் யாராவது தலைகீழாக பேசினால், அதாவது வேண்டாத பேச்சு பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று சொல்வார்கள் தானே. என்ன அங்கே பேச்சு, இங்கே கவனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் பாபாவும் குழந்தைகளை பார்த்து உங்களுடைய புத்தி அலையக்கூடாது என்று கூறுகிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். பிராமணர்களுடைய தொழிலே கீதை சொல்வதாகும். ஆகையில சென்றுக்கு வரோம் அப்படின்னா நல்ல ஞான விஷயங்களை கேட்கணும், படிக்கணும், சுயராஜ்யத்தை அடையணும், ஃபோக்கஸ்ஃபுல்லாக அதில் இருக்கணும். வீண் பேச்சு பேசுறது, தலைகீழாக பேசுறது, இந்த விஷயங்களெல்லாம் இங்கே செய்யாதீங்க. அதனால ஸ்கூலில் கூட கிளாஸில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாத விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க பாடம் நடத்தும் போதுன்னா என்ன சொல்லுவாங்க? யாரங்கே கவனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் செல்லமான குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றார். இங்கே கவனின்றது என்ன? புத்தியே வெளியில் அலையவிடக்கூடாது அப்படின்றார். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். மற்றபடி இந்த தூய்மையற்ற உலகம் அழியப் போகிறது. அழிவிற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கிறீர்கள். ஈஸ்வரன் நமக்கு தூய்மையின் திலகம் வைக்கிறார். பாபா, நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுடைய நல்ல குழந்தையாகி தூய்மையாகி உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் என்று நீங்கள் மனதிற்குள் உறுதி எடுக்கிறீர்கள். இப்பொழுது இது அனைவருக்கும் இறுதி தீர்ப்பிற்கான நேரம். பாவங்களின் கணக்கு வழக்குகளை முடித்து புண்ணியத்தை சேமிக்க வேண்டும். பாபாவின் நினைவினால்தான் சேமிப்பாகிறது. எவ்வளவு நினைக்கிறீர்களோ, அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறீர்களோ, அவ்வளவு சேமிப்பு அதிகரிக்கும்.
எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு சேமிப்பாகும். பாரதத்தை யார் சொர்க்கமாக மாற்றியது? சிவ்பாபா தான் நம்பர் 1 படைப்பவர் ஆவார். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியின் அளவு கால் நகத்தில் இருந்து உச்சி குடுமி வரை இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளபூர்வமான அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும், தேகதாரிகளிடம் அல்ல. ஏனென்றால் அனைத்து உறவும் ஒரு பாபா ஆவார். இரண்டாவது பாயிண்ட், படிக்கும் போது தன்னுடைய முழு கவனமும் படிப்பில் இருக்க வேண்டும். வீண் விஷயங்களின் சிந்தனையோ வர்ணனையோ செய்யக்கூடாது. புத்தியை அலையவிடக்கூடாது. வரதானம், யோசனையற்றவராகி தந்தையின் சக்தியை உதவியின் ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய கவலைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் சேவை எப்படி அதிகரிக்கும், நல்ல நல்ல ஆர்வம் உடையவர்கள் எப்போது வருவார்கள், எதுவரை சேவைக்காக ஓட வேண்டி இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் யோசிப்பதினால் சேவை அதிகரிக்காது. யோசனையற்றவராகி புத்தியை ஃப்ரீயாக வைத்திருந்தீர்கள் என்றால் தந்தையின் சக்தியை உதவியின் ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். மேலும் சேவையின் வளர்ச்சி தானாகவே நடக்கும். பாபா செய்விப்பவராக இருக்கிறார். மேலும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறேன் என்ற இதே நினைவில் இருக்க வேண்டும். இதற்குதான் யோசனையற்றவர், அதாவது ஒருவரின் நினைவு என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்க முடியாது. எங்கு சுப சிந்தனை இருக்கிறதோ அங்கு எந்த ஒரு கவலையும் இருக்க முடியாது. ஸ்லோகன், தன்னுடைய விடுபட்ட நிலை மூலமாக அனைத்து விஷயங்களில் இருந்தும் ஒதுங்கி விடுங்கள். அப்போது ஒரு தந்தையின் துணை அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. யோகத்தில் எப்போது மற்ற அனைத்து எண்ணங்களும் அமைதியாகி விடுகிறதோ அப்போது ஒரே சங்கல்பம் இருக்கும், பாபா மற்றும் நான். இதற்குதான் பவர்ஃபுல் யோகா என்று சொல்லப்படுகிறது. பாபாவின் சந்திப்பின் அனுபவத்தை தவிர மற்ற அனைத்து எண்ணங்களும் அடங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஜுவாலா சொரூப நினைவு என்று சொல்ல முடியும். இதன் மூலம்தான் மாற்றம் ஏற்படும். அதற்காக உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியை பயன்படுத்துங்கள். ஸ்டாப் என்று சொன்னதும் மற்ற எண்ணங்கள் அனைத்தும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். முழுமையாக பிரேக் போட வேண்டும், தளர்வாக இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி.